மரகாண ஒன்றியம் பெருந்தலைவர் சேர்மன் தயாளன் எங்கள் ஊரில் வந்து எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எல்லாத்தையும் முடித்து இந்த சுடுகாடு பாதை 50 காலமாக இருந்து நாங்கள் மழையிலையும் தண்ணியிலையும் சேத்துலையும் வெளிச்சிலையும் நாங்கள் போனோம். அது யாரோ 5 பேர் வந்தாங்க. 5 பேர் வந்து பண்ணேன். எங்களுக்கு சொன்ன வாக்குறுதி அவருக்கு பெருந்தன்மையாக 11 லட்சத்துக்கு இந்த சுடுகாடு பாதை எங்களுக்கு இடம் முடிச்சு கொடுத்து சொந்த செலவில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. இனிமேல் பார்த்து எங்களுக்கு அவருக்கு என் குடும்பத்தில் அவர் ஒரு பிள்ளை, அவங்க குடும்பத்தில் நாங்கள் ஒரு பிள்ளை, எங்களுக்கு சொந்த செலவில் முடிச்சு கொடுத்தாருங்க. சேர்மன் தயாளம் புதுப்பாக்கம் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டாரு. சொன்ன வாக்குறுதி எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. ஸ்டாலின் சொன்ன மாதிரி நம்ம ஒன்றிய முடிச்சிட்டாரு. புதுப்பாக்கம் சேர்மனும் முடிச்சிட்டாரு. ஸ்டாலின் சொன்ன மாதிரி முடிச்சிட்டாரு. எந்த குறையும் இல்லை. நம்ம ஆட்சியில் எந்த குறைபாடும் இல்லை. நம்ம சேர்மன் தயாளம் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாருங்க. ஆட்சிக்காடு கிராமத்துக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாத்தையும் முடிச்சாரு. ஆட்சிக்காடு கிராமத்துக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. சுடுகாடு பதார்த்தம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 50 வருஷ காலமாக கஷ்டப்பட்டோம். மழை, காற்று, வெள்ளம், வெளச்சல் எல்லாத்துலேயும் போனோம். இங்கே எங்கள் ஊர் சாவு கூட மரகாணத்தில் ஏற்றாந்து வச்சு தண்ணியில் வைக்க இடம் இல்லாத மரகாணத்தில் வாழ்க்கப்பட்டவங்கள, ஆட்சிக்காட்டில் வாழ்க்கப்பட்டவங்கள மரகாணத்தில் கொண்டாந்து வச்சோம். அந்த அளவில் தண்ணி சேரும் நிலம் அது முடியல. இன்றைக்கி சாவு வந்தால் பின்னால் தான் நின்று கிடக்கும். அதனால் எங்கள் ஐயா சேர்மனை வந்து எங்களுக்கு நல்லதை செஞ்சு கொடுத்தாரு. சொன்ன வாக்குறுதி எல்லாத்தையும் நன்றி வணக்கம். மரக்காணம் ஒன்றியம் ஆட்சிக்காடு கிராமத்தை சேர்ந்த எங்கள் கிராமத்தினர் இங்கே கூடியிருக்கிறோம். எங்கள் கிராமத்திற்கு 5 தலைமுறைக்காக சுடுகாட்டுக்கான பாதை பெறப்படவில்லை. நாங்கள் எல்லோருமே வயக்கால், சேறு, சகதி போன்ற இடங்களில்தான் எங்களது பிணத்தை அழைத்து செல்ல வேண்டியிருந்தது. இந்த சூழலில் நாங்கள் பலமுறை 4 பெருந்தலைவர்கள் இந்த பகுதியில் வந்து சென்றுள்ளனர். 5வதாக வருகை தந்த இங்கே மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் இரா தயாளன் அவர்களிடம் இது குறித்து நாங்கள் முறையிட்டோம். தங்களது சொந்த செலவில் இதை அமைத்து தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வகையிலே நேற்று அன்னாரது சொந்த 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து எங்களுக்கான இடத்தை பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். அன்னாருக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே அவர் நீடூழி வாழ்க எனவும் எங்கள் கிராமம் அவருக்கு எப்போதும் நன்றி செலுத்தும் என்றும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.